அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு தேர்தல்னால எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய பேர் வந்து மதிய நேரத்துக்கு மேல ஓட்டு போடலான்ட்டு ஒரு பிளான்ல இருப்பீங்க. பட் நீங்களே பார்த்திருப்பீங்க, போன டைம்ல வந்து எலெக்ஷனை விட இந்த டைம் கூட்டம் எவ்வளவு இருக்குன்ட்டு. பஸ்ஸுக்கே எல்லாருமே அல்லாடிட்டு இருக்காங்க, சென்னையில இருந்து சில பல ஊர்லயுமே. சோ அதனால வந்து மதியானத்துக்கு மேல போனாலுமே உங்களுக்கு கூட்டமா தான் இருக்கும். வயசானவங்க எல்லாம் இப்பயே வெயில் தாழ போய் போட்டுட்டு வந்துருங்க. 6 மணியோட இதுவரை க்ளோஸும் பண்ணிடுவாங்க. சோ ஓட்டு போடுறது வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மதியத்துக்கு மேல போனா கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ நம்ம ஈஸியா போட்டு வந்தலாம் நம்ம நினைப்போம். அது இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா, மதியத்துக்கு 3 மணிக்கு மேல கூட்டம் நிறைய வர சான்சஸ் இருக்கு. ஏன்னா வெளியூர்ல இருந்து இப்பதான் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பஸ்ஸே கிடைக்கவும் இல்ல, பஸ்ஸும் கிடைக்கல. மார்னிங் டைம் போனா கூட்டமும் அதிகமா இருக்கு. ஏன்னா இளைஞர்கள் கூட்டம் வந்து இந்த தடவை ரொம்ப அதிகங்கிறதுனால நீங்க அதாவது நீங்க ஈவினிங் போனா வந்து ஈஸியா போட்டலாம்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடியே போயிடுங்க. கொஞ்சம் வயசானவங்க ஓகே வெயில்ல போட முடியாது, பட் ஓரளவு வந்து நார்மலா போட முடியும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் முன்னாடியே வந்து போயிடுங்க. இல்லைன்னா அந்த 6 மணியோட க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால வாக்கு செலுத்தணும்னு நினைக்கிறேன், நம்மளால வந்து வாக்கு செலுத்த முடியாம கூட போயிடும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப வாக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில 9 மணி நிலவரப்படி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வாக்குப்பதிவு ஆயிருக்குன்னா 17.69% வந்திருக்கு. இதே 2021 அதாவது லாஸ்ட் எலெக்ஷன்ல எவ்வளவு வந்திருக்குன்னா வெறும் 13.80 தான் வந்துச்சு. அதாவது அது 9 மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 3.89% வந்து பாத்தீங்கன்னா லீடிங்கா இந்த தடவை வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இது இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா மதியத்துக்கு மேல பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஏறும். சோ அதே மாதிரி நிறைய ஊர்ல இருந்து மக்கள் வந்து வர முடியாம தவிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எங்கேயுமே நம்ம வந்து பார்த்ததே கிடையாது. கூட்டம் சென்னையில அந்த கேளம்பாக்கம் சைடுல எல்லாம் அவ்வளவு கூட்டம், செம்ம டிராபிக். அது என்னன்னா இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஓட்டு போடுறதா, சரி போடுறதா போடலாம் விட்டுலாம், ஏதோ ஒரு கட்சிக்கு போட்டு வந்தலாம்னு இருக்கோம். பட் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓட்டு போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு, ஆர்வம் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த தேர்தலுடைய வெற்றியா நம்ம வந்து பாக்குறோம். ஏன்னா எதுக்கு முன்னாடி இருக்கிற எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷன் வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா இருக்கு. ஸோ எங்க அம்மா அமைதியா இருக்கான்னு நினைக்காதீங்க, அவங்களும் 2 வார்த்தை பேசுவாங்க. ஓட்டு போட சொல்லிடுமா? ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஓட்டு போடுற நாள், அதனால எல்லாரும் போய் ஓட்டு போட்டுருங்க. மதியத்துக்கு மேலே போகலான்னு யாரும் நினைக்காதீங்க. ஏன்னா நாம் உள்ளூரில் இருக்கிறோம், நாம் போய் போடலாம். வெளியூர் வந்து நிறைய பேர் வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து போடுறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். அதனால நாம் போய் போட்டோம்னா அவங்க வந்து 6 மணிக்கெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. அதனால இதை கடைப்பிடிங்க. எல்லோருக்கும் வணக்கம். அதாவது ஒரு தகவல் சொல்லணும்னு நினைச்சோம், அது 3 பேருமே சொல்லிட்டோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாட்டி சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து டிராபிக்ல மாட்டிட்டு இருக்காங்க, வரதுக்கு எப்படி சாயங்காலம் ஆயிரும். அவங்க இதுல வரும்போது நாம போய் வந்து இடைஞ்சலா பண்ணிட்டு இருக்கோம். நாம சீக்கிரம் போட்டு வந்துட்டோம்னா அவங்க வந்து டிராபிக்ல ஆல்ரெடி கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, அவங்க போறதுக்கு கொஞ்சம் ஈஸியா அவங்களுக்கு இருக்கும்.